மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறு பிரயாணங்களை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களோட, சில நேரங்களில் கூட பிறந்தவர்களோட ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, நல்ல ஒரு திரைப்படத்துக்கு போகிறது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு பொழுதை கழிக்கிறது, மனசில் எந்த விதமான ஒரு வழக்கமான வேலைகள்லேருந்து மாறுபட்டு கவலைகள்லாம் மறந்து ஒரு மாறுதலான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அதனால் எந்த ஒரு முக்கியமான அலுவல்கள் அது மாதிரி எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. சில நேரங்களில் நல்ல விஷயங்களை பற்றிய அதாவது இப்போ திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள் அது மாதிரி நடப்பதற்கான சந்தர்ப்பங்களும் கூடி வரும். மொத்தத்தில் ஒரு இனிய அனுபவங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினைத்தபடி நல்லா நடக்கும். எதிர்பாராத நல்ல கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு சேரும். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக உங்களுக்கு அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனப்பிசகாக நடந்து கொள்வதாலோ இல்லை ஒரு பேசிகிட்டே சில நேரங்களில் செல்ஃபோனில் பேசுறது, அப்படி மாதிரி பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது, இப்படிலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மை அறியாமல் சில ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். சில நேரங்களில் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன கூட்டங்கள்லையோ இல்லை உங்க ஒரு சின்ன ஒரு அசோசியேஷன் இருக்கலாம், அதில் நீங்க பேசுறது ஏதாவது இருக்கலாம். இதிலெல்லாம் நீங்க கலந்து கொள்வதால உங்கள் சுற்றம் சூழும் உங்களை புகழும், நன்மதிப்பை பெறுவீர்கள். அதுபோல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம். நல்ல தன வரவு வரும். உங்களுக்கு நல்ல புகழ் கூடும். சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையக்கூடும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். முடிந்த வரையில் அனாவசியமாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான விவாதம் கூட ஒரு பிரச்சனையை உண்டாக்கிவிடும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இருக்கும். சில முதலீடுகள் நீங்க செய்வது லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். நண்பர்களும் உறவினர்களும் உற்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருப்பார்கள். உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு மிருதுவான போக்கை கையாளணும், அது ரொம்ப அவசியம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் நிகழும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சுபமான நாள். சில சுபமான விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய, நம்முடைய பெயரும் புகழும் நல்லா விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் தேவையற்ற வீணான அலைச்சல்கள், செலவுகள் இதெல்லாம் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே விரும்பி எடுத்துக்கொண்டதாக இருக்கும். ஒருத்தருக்கு நான் இன்னைக்கு ட்ரீட் கொடுக்குறேன், நல்ல பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் தான் ஏற்படுமே தவிர ஒரு இழப்பு ஏற்பட்டால் போல ஒரு வருத்தங்கள்லாம் ஏற்படாது. மொத்தத்தில் ஒரு
ரம்மியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு பாதகமாக முடிந்து விடுவதற்கான ஒரு கால நேரம் இது. அதனால் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சுகமான தினம், சந்தோஷமான நிகழ்வுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் நினைத்தபடி நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு பெருகும். நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் ரொம்ப சிறப்பாக அமையும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கை இருக்கும். ரொம்ப ஒரு தாராளமான ஒரு மனப்போக்கோட இருப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுப்பீங்க. உங்க மனசுலயும் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் இந்த தினங்கள்ல நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரொம்ப தனிப்பட்ட முறையில் நம்ம நலனில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், இவர்களை போன்றவர்களுடன் நீங்கள் கலந்து இருக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வந்து போவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். எடுத்த எந்த ஒரு காரியமும் பரிபூர்ணமான ஒரு வெற்றியை பெறும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவசர போக்கை கைவிட வேண்டும். மற்றபடி ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நல்ல புகழையும் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள் ஏற்படும். தொழிலில் சில முக்கியமான மாற்றங்களை பற்றி கலந்தாலோசித்து அது சம்பந்தமாக சில பேர்ட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துவீங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய அளவிலும் சிறப்பாக அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். குறிப்பாக புதிய தொழில் தொடங்குவதற்கு, நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலேருந்து சில மாற்று வழிகளை பின்பற்றுவதற்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்பட்டு ரொம்ப ஒரு நல்ல பெயரும் புகழையும் பெறக்கூடிய நல்ல தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உங்களுடைய அந்த படபடப்பெல்லாம் கைவிட்டு கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய நலன், நீண்ட தூர பிரயாணங்கள், அதுக்கான திட்டமிடுதல், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருப்பதால் இந்த நாளில் அனுமாரையும் நாராயணனையும் வழிபட அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சித்திக்கும். மொத்தத்தில் ஒரு சிறப்பான தினம். உங்களுக்கு மனதுக்கு ஒரு இதத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அவசரப்படக்கூடாது எதிலுமே. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். சகலவிதமான சந்தோஷங்களும் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்கள் கண்ணெதிர்க்க தெரியக்கூடிய அளவில் சிறப்பாக அமையும். அதே போல் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட உறவு முறைகள் என்பது ரொம்ப நல்லபடியாக அமையும். அதே போல் நண்பர்களுடைய உதவி, முன்னுக்கு வருவதற்கான ஒரு நல்ல வழிமுறைகள், இதெல்லாம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. அதனால
நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாளுவது ரொம்ப அவசியம். இதுல கொஞ்சம் கடுமையான ஒரு சந்திராஷ்டம போக்கு இருப்பதால் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம யார்கிட்டயாவது பகைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பகையை நம்ம ஊட்டி வளர்க்காம அதை முடிஞ்ச வரைக்கும் அதை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்க எண்ணிய எண்ணம் வேறு நடப்பது வேறுங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் உங்களையும் மீறி ஒரு ஒரு கோபம் ஏற்படும். அந்த கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் சோதனையான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் ஓரளவு சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்துள்ளன. அடுத்து தனுசு ராசி. ஒரு முக்கியமான நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள், உதாரணத்துக்கு திருமணம் போன்ற சம்பந்தத்தை பற்றிய சம்பந்தங்கள், அது மாதிரியான பேச்சுக்கள், நல்ல வரன்கள் சேர்வது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உகந்த தினமாக இருக்கும். சில முக்கியமான நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்க கையில் எடுத்து செய்யறதுக்கு உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் அமையக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சிறு சிறு தடைகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்கள், காதலில் வெற்றி, சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சிறப்பாக ஆற்ற முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அனாவசியமா எந்த ஒரு விஷயத்தையும் போய் நீங்க தலையிட வேண்டாம். குறிப்பா உங்களுடைய போக்கில் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம், அதாவது இந்த விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள், அதெல்லாம் நீங்க ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு அணுக வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு ஏதோ ஒரு வேகத்தில் வாக்கு கொடுத்து விட்டு அந்த வாக்கை அப்புறம் பின்னால் காப்பாற்ற முடியாம போகலாம். அதனால ரொம்ப ஒரு நிதானமாகவும் அதே மாதிரி அதாவது உள்ளத்திலிருந்து எமோஷன் சொல்லுவோம், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் குறைத்து அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத வாக்குறுதிகள் எதையும் கொடுக்காம இருக்கணும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனம் சற்று குழம்பினாலும் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு தீர்க்கம் இருக்கும். நல்ல வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையிலும் நல்ல காலம்தான், நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய நலனில் நீங்க அக்கறை செலுத்துவீங்க. உங்க குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். ஒரு சமீப காலத்தில் திருமணமாகி குழந்தைகள் எல்லாம் பிறக்காமல் இருக்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கன்சீவ் ஆகுது போன்ற நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். மொத்தத்தில் ஒரு அற்புதமான நல்ல சுபமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாமல் சில பிரச்சனைகளில் தலைவிட்டு அதனால நீங்க பிரச்சனைக்கு உள்ளாக நேரிடலாம். அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு தூரத்தை வைத்துக்கொண்டு அதில் நீங்க செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களாகவே ஏற்படும். சந்தோஷங்கள் நிரம்ப இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில விஷயங்கள்ல நீங்க தலையிடாம இருக்கணும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பது,
வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய ஆடை அணிகலன்கள், இல்லைன்னா அதுக்கான ஒரு gift vouchers, இதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் மனதுக்கு வந்து ஒரு சந்தோஷமும் தைரியமும் ஏற்படக்கூடிய நல்ல தினம். இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரை ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், பின்னடைவுகள் ஏற்படும். ஓரளவு கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்த ஒரு சோதனை மிக்க தினமாகத்தான் அமையும் ரேவதி நட்சத்திரக்காலுக்கு. ஆனால் அதை தாங்கக்கூடிய ஒரு வலிமையுடன் தான் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.